வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நாட்டுப்புறவியலும் நாட்டுப்புறவியல் பாடல்களுக்கு உண்டான ஷார்ட்கட்ஸ். நான் மேக்ஸிமம் புக்கை வச்சு வீடியோ எடுத்து பார்த்தேன், அது ரொம்ப முடியல. அதனால் ஷார்ட்கட்ஸ் அப்படியே சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியாக இந்த வீடியோ மூலமாக கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 50க்கு மேலே 100க்குள்ளே ஒரு கொஸ்டின்ஸ் தெளிவாக மனசுக்குள்ளே பதிய வைக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாட்டுப்புறவியலுங்கிறத பற்றி பார்த்துட்டு அடுத்தது நாட்டுப்புறவியல் பற்றின கருத்துக்களும் அதனுடைய வகைப்பாடுகளையும் பார்க்கலாம். அடுத்தது நாட்டுப்புற பாடல்களை பற்றின கருத்துக்களையும் வகைகளையும் பார்க்கலாம். நாட்டுப்புறவியல் என்பது நாட்டுப்புற மக்களின் பழக்க வழக்கங்களையும் பண்பாடுகளையும் நம்பிக்கைகளையும் இலக்கியங்களையும் ஆராயும் இயலே நாட்டுப்புறவியல். நாட்டுப்புற வழக்குகள் பற்றி அறிவியல் அடிப்படையில் ஆராயும் இயல் தான் நாட்டுப்புறவியல். இந்த நாட்டுப்புறவியல் அப்படிங்கிற சொல்லை யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா வில்லியம் ஜான் தாமஸ். அதை என்னென்னு சொல்கிறாரு, ஃபோக்லோர் அப்படிங்கிற ஒரு சொல்கிறாரு. 1846ஆம் ஆண்டு ஃபோக்லோர் அப்படிங்கிற சொல்லை கூறியவர் யாருன்னு கேட்டால் வில்லியம் ஜான் தாமஸ். எந்த ஆண்டு? 1846. இவர் தான் நாட்டுப்புறவியலை பழங்கால பண்பாட்டின் எச்சம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது ஃபோக்லோர் அப்படிங்கிறதுல ஃபோக் அப்படிங்கிறது கிராமப்புற படிப்பறிவில்லாத மக்களை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லோர் அப்படிங்கிறது மரபு செய்தி தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நீ ஷார்ட்கட்ஸில் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். வில்லியம் பாஸ்கம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வெர்பல் ஆர்ட் அப்படிங்கிற ஒரு சொல்ல உருவாக்கியிருக்கிறார். வி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். வில்லியம் பாஸ்கம் வெர்பல் ஆர்ட். அடுத்தது டான் யோடர் அப்படிங்கிறவர் ஃபோக் லைஃப் அப்படிங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துகிறார். இந்த ஃபோக் லைஃப் அப்படிங்கிறது நான் லைஃப் ஃபுல்லாக டானாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான். டான் யோடர் ஃபோக் லைஃப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ரிச்சர்ட் எம் டாசன் நாட்டுப்புற வழக்காற்றியல் மக்களின் வாய் வழியே பல தலைமுறைகள் வாழ்ந்ததாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிச்சர்ட் எம் டாசன் வாய் வழியே பல தலைமுறைகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாய் வழியில் நான் ரொம்ப ரிச்சாக இருக்கேன், வாயில் சும்மா அப்படி இருக்கேன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லிக்கிறது. அப்படி சொல்கிறான் இப்படி சொல்கிறான்னு சொல்லுவோம்ல. ஸோ அவன் ரொம்ப சொல்கிறான், ரிச்சாக இருக்கிற மாதிரி சொல்கிறான். எப்படி? பல தலைமுறைகள் அப்படி வாழ்ந்ததாக சொல்கிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ஸ்டித் தாம்சன் நாட்டு பண்பாட்டியல் துறை ஒன்றின் ஒவ்வொரு சான்றும் ஒரு மாற்று வடிவம் என்று கூறுதல் வழக்கம் அப்படின்னு சொல்கிறாரு ஸ்டித் தாம்சன். இதில் அந்த மாற்று வடிவம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு சான்றும் ஒரு மாற்று வடிவம். ஒருத்தனை போய் ஒரு 5 அடிக்கு அந்த அளவு சொல்லாமல் 5 அடி 3 அடின்னு சொல்லாமல் குச்சியை முறிச்சிட்டு வா, இல்லை அந்த ஒரு கட்டையை கட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவில் கட் பண்ணிட்டு வருவாங்க. அப்படி பார்க்குறபோது ஒவ்வொருத்தருடைய வடிவமும் மாற்று வடிவமாக இருக்கும். ஏன் அந்த கட்டை குச்சி அப்படின்னு சொல்கிறோம்னா இந்த ஸ்டித் அப்படிங்கிறது ஸ்டிக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பௌரா என்ன சொல்கிறாருன்னா பாடக்கூடிய புலவன் தன்னுடைய பெயரை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியதில்லை, அது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார் பௌரா. ஏன் அப்படின்னா அந்த பாடல்லையே எந்த பாடல் ஆசிரியர் பாடுறாரு அப்படிங்கிறது அதில் தெரிஞ்சிடும். அதனுடைய கருத்தின் அடிப்படையிலையோ அந்த குரலின் அடிப்படையிலையோ யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதனால் அந்த பாடல் யார் பாடுறாங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது அவருடைய பெயரை குறிப்பிட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. மரபு சார்ந்த நாட்டுப்புற மக்களின் அறிவியல் நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொல்கிறவர் ஜோன்ஸ் பாலிஸ். நாங்கள் எப்பொழுதுமே மரபாக எனது ஷூக்கு பாலிஸ் போடுவோம். ஸோ மரபு சார்ந்த நாட்டுப்புறவியல் பாலிஸ் அப்படிங்கிறது மரபு வாரியாக போட்டே இருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது சங்கர் சென் குப்தா. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாட்டுப்புற இலக்கியம் கிராமப்புற மக்களின் அனுபவங்களை மட்டுமின்றி அவர்களது உணர்வுகளையும் பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அனுபவங்களை மட்டுமின்றி உணர்வுகளையும், உணர்வு அப்படிங்கிறது சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சென்ஸ் சங்கர் சென் குப்தா. அந்த சென் அப்படிங்கிற அதிலே வந்துருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். உணர்வுகளை குறிப்பது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டால் சங்கர் சென் குப்தா. அடுத்தது போட்கின். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எழுத்து வழக்கற்ற வாய்மொழி சார்ந்த பண்பாடு அனைத்துமே நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எழுத்து வழக்கற்று எது இருந்தாலும் சரி அது எல்லாமே நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொல்கிறவர் போட்கின். எல்லாத்தையுமே நம்ம எதில் எழுதுவோம்? போர்டில் தான் எழுதுவோம். ஸோ அந்த போர்டே இல்லாத காலத்தில் நடந்த நிகழ்வை சொல்கிறது தான் நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொல்கிறாரு யார்? போட்கின்.
பிரான்சிஸ் லீ உட்லி அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாய்மொழியாக பரப்பப்படும் இலக்கியமே நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து வாய்மொழியாக நம்ம எல்லாம் இட்லியெல்லாம் என்ன சாப்பிடுவோம், வாயில் சாப்பிடுவோம், இல்லைன்னா ஒருத்தனுக்கு இட்லியே இறங்காது, தோசை தான் இறங்கும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். வாய்மொழியாக பரப்பப்படும் இலக்கியமே நாட்டுப்புறவியல். அடுத்தது அலெக்சாண்டர் கிராப்பி, நாட்டுப்புறவியலை ஒரு அறிவியல் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ஸ்ரீபன் பியூக்ஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பண்டைய நம்பிக்கைகள் வழக்கங்கள் பற்றிய அறிவியலே நாட்டுப்புறவியல். ஸோ இதில் அந்த நம்பிக்கைகள் வழக்கங்கள் அப்படின்னாவே ஸ்ரீபன் பியூக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நிறையா இருக்குது, பழக்க வழக்கங்கள், பாடல்கள், கதைகள் அப்படிலாம் சொல்லாமல் வெறும் நம்பிக்கைகள், அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வரக்கூடிய வழக்கங்களை வச்சு நாட்டுப்புறவியல்னு சொல்கிறவர் ஸ்ரீபன் பியூக்ஸ். நம்பிக்கைகள் வழக்கங்கள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஆர்ச்சர் டெய்லர், மரபு வழியாக வழங்கப்படும் வழக்காறுகள் ஒரு தலைமுறையினிடமிருந்து மற்றொரு தலைமுறையினருக்கு பரவுவதை பற்றி ஆராய்வதை நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொல்கிறவர் ஆர்ச்சர் டெய்லர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஒரு டெய்லராக இருக்கிறவங்க தலைமுறையாக வரக்கூடிய தன்னுடைய சந்ததிகளுக்கும் தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஆரி ஒர்க்கெலாம் வந்து ஒருத்தங்க பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க, தன்னுடைய ரிலேட்டிவ்க்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ரிச்சர்ட் வாட்டர்மேன். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாட்டுப்புற பாடல்கள், கதைகள், கதைப்பாடல்கள், பழமொழி, விடுகதை போன்றவை மக்கள் பேசும் மொழியிலேயே அமைந்திருப்பது தான் என்னது நாட்டுப்புற இலக்கியத்தின் சிறப்பு கூறு அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி இருந்திருக்கும், பேசும் மொழியிலேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து தண்ணி கொடுன்னு கூட கேட்கறதில்ல, தண்ணி பாட்டில்னு கூட கேட்க மாட்டாங்க, வாட்டர் பாட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். ஸோ அது தமிழ் வந்து அந்த வாட்டர் பாட்டில் அப்படிங்கிறது நம்மளுடைய பேச்சு மொழியிலே வந்துருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பேச்சு மொழியிலே அமைந்திருப்பது நாட்டுப்புற இலக்கியத்தின் சிறப்பு கூறு அப்படின்னு சொல்கிறவர் ரிச்சர்ட் வாட்டர்மேன். ஸோ வாட்டர் பேசும் மொழி. அடுத்தது நாட்டுப்புறவியல் என்பது மக்களது பண்பாட்டை ஆராயும் ஆய்வு அப்படின்னு சொல்கிறவர் தியோடர் கஸ்டர். ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய பண்பாட்டை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பண்பாட்டை ஃபாலோ பண்ணிக்குவோம், ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க வருங்கால சந்ததியினர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது எஸ்பினோசா, நாட்டுப்புற இலக்கியமானது மனித சமுதாயம் எதை அனுபவித்ததோ எதை கற்றதோ அதை குவித்து வைத்திருக்கும் சேமிப்பு அறையே நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொல்கிறாரு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சேமிப்பு அறைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீ எவ்வளோ சேவிங்ஸ் வச்சுருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்க, 1000, 10,000, 20,000 அப்படின்னு. ஸோ அந்த சேமிப்பு வைத்திருக்கக்கூடிய அறை ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்பினோசா எஸ் அப்படிங்கிறது. அடுத்தது நாட்டுப்புறவியல் இலக்கியம் என்பது உயிரோடுள்ள புதை வடிவம் அப்படின்னு சொல்கிறவர் சார்லஸ் பிரான்சிஸ் போர்ட்டர். இதை எப்படின்னா, உயிரோடைய ஒருத்தவங்களுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க, அந்த போர்ட்டர் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்தது குரோகன்டை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்களது பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், சடங்குகள் ஆகியவற்றில் காணப்படும் பதிவு பெறா மரபுகளை ஆராயும் அறிவியலே நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. பதிவு பெறா மரபுகள், ஒருத்தர் வந்து கன்று வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னது அந்த லைசன்ஸ் வாங்கியிருக்கணும், அது பதிவு பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ பதிவு பெறாமல் நம்ம வந்து கன்று வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஜான் எல் மிஸ், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்று வரை நாகரிக சமுதாயத்தில் உள்ள கல்லாத மக்களிடையே எஞ்சியுள்ள நம்பிக்கைகள், வழக்கங்கள், இந்த மாதிரி நிறைய சொல்லி இதை ஆராயிறது தான் நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கல்லாத மக்களிடையே அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஜான் எல் மிஸ். இதை எப்படி வச்சுக்கலான்னா, படிக்க தெரியாதவர்கிட்ட வந்து மிஸ்ஸஸ் அப்படிங்கிறதுக்கு உண்டான மீனிங் தெரியாது அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது வாய்மொழியாக பரப்பப்படும் பண்பாட்டை ஆராய்வதும் நாட்டுப்புறவியலாகும். மரபு வழிபட்ட படைப்புகளுக்கான உரைநடை பாடல்களை தவிர பண்பாட்டு மானிடவியலாளர் குறிப்பிடும் கலை, கைவினைப் பொருள்கள், நம்பிக்கை, வழக்கங்கள் பற்றியும் நாட்டுப்புறவியல் ஆராய்கின்றது அப்படின்னு சொல்கிறவர் எர்மின் டபிள்யூ ஓக்லின். இது எப்படின்னா, மரபு வழிபட்ட படைப்புகள் ஒன்று வந்து கல்லாதவர்கள் மக்களிடையே எஞ்சியுள்ளது அப்படின்னு சொல்வது ஜான் எல் மிஸ். இது மரபு வழிபட்ட படைப்புகள், மரபு வழிபட்ட என்னது படைப்புகள் உருவானது, அதை வச்சு பண்ணுறது தான் என்னது நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொல்கிறவர் வந்து ஓக்லின். அதுக்கு அப்படி இருந்தால் தான் நாங்கள் வந்து ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ஆலன் டாண்டிஸ், அவர் வந்து நாட்டுப்புறவியலை வந்து முழுமையாக விளக்க முடியாது, இயலாது அப்படின்னு சொல்கிறவர்.
யார்? ஆலன் டாண்டிஸ். அடுத்தது நாட்டுப்புறவியலினுடைய வகைப்பாடுகள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்த்ததில் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன், உங்களால் சொல்ல முடியுதான்னு பாருங்கள். இதை ஒரு 2 தடவை கேட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்களே ஒரு கேள்வி வந்தாலோ இல்லை யாரோ ஒருத்தனுடைய பேர் வந்தாவோ உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்து ஞாபகத்துக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், குரோகன் டை என்ன சொல்கிறாரு? பதிவு பெறா மரபுகளை வைத்து ஆராயறது தான் என்னென்னு சொல்கிறாருங்க, நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொல்கிறாரு. அலெக்சாண்டர் கிராப்பி நாட்டுப்புறவியல் ஒரு அறிவியல் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது உணர்வுகளை ஆராய்வது அப்படின்னு சொல்கிறவர், அனுபவங்களை மட்டுமின்றி உணர்வுகளையும் ஆராய்வது சங்கர் சென்குப்தா. ஓகே, உங்களுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாம் நாட்டுப்புறவியலின் வகைப்பாடு. ஸோ வில்லியம் பாஸ்கம் வந்து 2 வகையாக பிரிக்கிறாரு, வாய்மொழி கலை, வாய்மொழி சாராக்கலை. ஸோ வில்லி அப்படின்னு வச்சுக்கலாம், 2 வில்லிகள் இருந்தாங்க. அடுத்தது ப்ருன்வார்ட், அவர் வந்து 3 வகையாக பிரிக்கிறாரு. இந்த வில்லிகளை வந்து 3 பிடிவாரண்ட் போட்டு தான் பிடிச்சாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், 3. அடுத்தது நாட்டுப்புறவியலில் வந்து போக்ஸ் வந்து 4 வகையாக பிரிக்கிறாரு. அது வந்து என்ன, போக்ஸ்னாவே கம்பி அப்படின்னு ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். இவர் வந்து நாட்டுப்புற கதையோ பாடலையோ வந்து 14 வகையாக பிரிச்சிருப்பார். ஸோ போக்ஸ் அப்படின்னா 4, 14 அப்படின்னு ஞாபகத்துக்கு வந்துடணும். அடுத்தது பிரான்சிஸ் லீ உட்லி வந்து 4 வகையாக பிரிக்கிறாரு. நம்ம முதல்ல பார்த்தோம், பிரான்சிஸ் லீ உட்லி அப்படின்னா என்னது, வாய்மொழி வழியாக இருக்கிறது பரவக்கூடியத நாட்டுப்புறவியல் அப்படின்னு வாய்மொழிங்கிறத நம்ம ஷார்ட்கட் வச்சோம். இப்போ அது என்னது, 4 இட்லி சாப்பிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், பிரான்சிஸ் லீ உட்லி. அடுத்தது ரிச்சர்ட் டார்சன் வந்து 2 வகையாக பிரிக்கிறாரு, உடல் செயல்சார் நாட்டுப்புறவியல், உடல் செயல்சாரா நாட்டுப்புறவியல் 2. இவர் ரிச்சர்ட் டார்சன் ஞாபகத்துக்கு வரணும் என்னென்னா, அவர் 12 வகையான கோட்பாடுகள் சொல்லியிருக்கிறாரு, அவருடைய அந்த புத்தகம் ஞாபகத்துக்கு வரணும். அடுத்தது நாட்டுப்புறவியல் ஆய்வினுடைய வளர்ச்சியை எப்படி விளக்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 5 பகுதியாக வகுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சேகரிப்பு நிலை, அடுத்தது விளக்க நிலை, அடுத்தது ஒப்பாய்வு நிலை, அடுத்தது அமைப்பியல் ஆய்வுக்கு முன்னைய நிலை, அமைப்பியல் ஆய்வுக்கு பின்னைய நிலை. எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு என்னது, தகவல்களை சேகரிப்பாங்க, அடுத்தது அதை என்னங்கிறத விளக்குவாங்க, இதுக்கு முன்னாடி செஞ்ச நிகழ்வுகளோடு இது ஒப்பிட்டு ஆய்ந்து சொல்லுவாங்க, அடுத்தது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த புள்ளியல்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதை அமைப்பியல் ஆய்வுக்கு முன்னாடி எப்படி நிலை, அமைப்பியல் ஆய்வுக்கு பின்னாடி எப்படி நிலை. அமைப்பியல்னாவே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வருவார், விளாடிமிர் ப்ராஃப் ஞாபகத்துக்கு வருவார். இதோட நம்மளுடைய நாட்டுப்புறவியலுக்குண்டான விளக்கங்களும் வகைப்பாடுகளும் முடியுது. அடுத்தது நாட்டுப்புற பாடல்கள். நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, சத்யார்த்தி ஒரு கூற்று சொல்லியிருப்பார், பண்ணுடன் பாடப்படாத நாட்டுப்புற பாடல்கள் எல்லாம் சிறகில்லா பறவைகள் அப்படின்னு சொல்லியிருப்பார் சத்யார்த்தி. அடுத்த பாயிண்ட் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, வாய்மொழியாக வழங்கும் இத்தகைய இலக்கியங்களை என்னென்னு சொல்லுவாங்க, ஃபோக் லிட்ரேச்சர் அப்படின்னு மேலை நாட்டார்கள் அழைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபோக் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நாட்டுப்புற பாடல்களுக்கு வந்து அடி வரையறை அப்படிங்கிறது இல்லை, அது நெகிழ்ந்து தொடர் அமைப்பு கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அதனுடைய வகைப்பாடுகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய வகைப்பாடுகள் இருக்குது நாட்டுப்புற பாடல்கள். அதில் ஃபஸ்ட்டு மரியா லிச் அப்படிங்கிறவர் வந்து 5 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அடுத்தது பௌரா வந்து 6 வகையாக பிரிக்கிறாரு. கீமத் பீகாக் வந்து 20 வகையாக பிரிக்கிறாரு. அவர் வந்து காதல் பாடல்களை 9 வகையாக பிரிச்சிருக்காரு. அடுத்தது 6 அழகப்பன் வந்து 7 வகையாக பிரிக்கிறாரு. கிருஷ்ணசாமியும் 7 வகையாக பிரிக்கிறாரு. கிருஷ்ணசாமி அப்படின்னாவே நம்மளுக்கு கொங்கு நாட்டுப்புற பாடல்களை ஆராய்ச்சி செஞ்சது ஞாபகத்துக்கு வந்துடும். 6 அழகப்பனும் கிருஷ்ணசாமியும் 7 எது நாட்டுப்புற பாடல்களை பிரிக்கிறது. அடுத்தது வரதராஜன் அப்படிங்கிறவர் 10 வகையாக பிரிக்கிறாரு. சண்முக சுந்தரமும் 10 வகையாக பிரிக்கிறாங்க. வரதராஜன், சண்முக சுந்தரம். இன்னொருத்தரும் பிரிப்பார், வானமாமலை, அவரும் 10 வகையாக பிரிச்சிருப்பாங்க நாட்டுப்புற பாடல்கள். ஏன் அப்படின்னா இது முக்கியமாக மனப்பாடம் பண்ணிக்கணும் அப்படின்னா, லாஸ்ட் இயர் UGTRBயில் வந்து துளசி ராமசாமி எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அடுத்தது வானமாமலை, வரதராஜன், தூரன், சண்முக சுந்தரம், இவங்க 4 பேருமே 10 வகையாக பிரிச்சிருக்காங்க. அடுத்தது அருணாச்சலம் வந்து 12 வகையாக பிரிச்சிருக்காரு. ஜெகநாதன் 13, அன்னக்காமு 14 வகையாக பிரிச்சிருக்காங்க. அடுத்தது வளவன் வந்து 3 வகையாக பிரிச்சிருக்காரு. வளவன் அப்படிங்கிறவர் வந்து 3 வகையாக நாட்டுப்புற பாடலை பிரிச்சிருக்காரு.
இப்போது மரியா லிச் அப்படின்னா 5, பௌரா 6, கீமத் பீகாக் 12, அழகப்பன் அழகுன்னா 7 ஞாபகம் வச்சுக்கலாம். அழகு கிருஷ்ணசாமியும் 7, வரதராசன் வானமாமலை ஜெகநாதன் வரதராசன் வானமாமலை தூரன், அடுத்தது சண்முக சுந்தரம். இவங்க 4 பேரும் 10 வகையாக பிரிச்சிருக்காங்க. மீதி 12, 13, 14 அருணாச்சலம், ஜெகநாதன், அன்னகாமு. காமு அப்படின்னாவே காம்பு 14 காம்புகள் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். அன்னகாமு 14. அப்போ 14ன்னு இன்னொன்று பார்த்தோம். போக்ஸ் நாட்டுப்புற கதைகளை தான் 14 வகையாக பிரிச்சிருப்பார் போக்ஸ். ஸோ இப்போ நாட்டுப்புற பாடல்களுடைய வகைகள் நம்மளுடைய மனசுக்கு பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு பார்க்குற போது தாலாட்டு பாடல்கள், குழந்தை பாடல்கள், காதல் பாடல்கள், தொழில் பாடல்கள், கொண்டாட்ட பாடல்கள், பக்தி பாடல்கள், ஒப்பாரி பாடல்கள், பன்மலர் பாடல்கள் இதெல்லாம் இருக்குது. இது ஒவ்வொன்றுலேயும் 3 வகையாக 2 வகையாக பிரித்து அதனுடைய கருத்துக்கள் விளக்கங்கள் வரும். இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நாட்டுப்புறவியல் வகைப்பாடுலேயும் நாட்டுப்புற பாடல்கள் வகைப்பாடுலேயும் ஒரு 2 கொஸ்டின் கேட்குறேன். உங்களால் சொல்ல முடியுதான்னு பாருங்கள். நாட்டுப்புறவியலை 4 வகையாக பிரிப்பவர் யார்? போக்ஸ். அடுத்தது 2 வகையாக பிரிப்பவர் யார்? நாட்டுப்புறவியலை 2 வகையாக பிரிப்பவர் வில்லின்னு சொன்னோம். வில்லியம் பாஸ்கம். அடுத்தது நாட்டுப்புற பாடல்கள் 3 வகையாக பிரித்தவர் யார்? வளவன். அடுத்தது 10 வகையாக பிரிச்சிருக்காங்க 4 பேர். அதில் ஏதோ ஒருத்தர் சொல்லலாம். வரதராசன் இல்லைன்னா வானமாமலை. அன்னகாமு எத்தனை வகையாக பிரிச்சிருக்கிறாரு நாட்டுப்புற பாடல்களை? காம்பு 14 வகை. ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட்கட்டோட வீடியோ வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.